சொன்னா கேளுங்க. உறுப்பில் இருக்கப்பே சொல்லுங்க. 2 பேரும் வச்சுட்டு இருக்கோம். அசல் நடக்கிற உங்களுக்கு தெரியாதா? பணத்தையும் கட்ட மாட்டேன், நான் கூட இருப்பேன். என்ன அர்த்தம்? நீங்க ஜக்க கொடுத்துட்டு வந்து இருக்கோங்க. எடுத்துட்டு வாங்க, நாங்க நிக்கோம். வெயிட் பண்ணுங்க. நெல்லை புதிய பஸ் ஸ்டாண்டில் இன்று அதிரடி. 17 வாடகை பாக்கி கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைப்பு. நெல்லை மாநகராட்சி புதிய பஸ் ஸ்டாண்டில் வாடகை பாக்கி வைத்திருந்த 17 கடைகளுக்கு பூட்டி சீல் வைக்கப்பட்டது. நெல்லை மாநகராட்சி கமிஷனர் மோனிகா ராணா ஆணையின்படி மேலப்பாளையம் மண்டல உதவி ஆணையர் சந்திரமோகன் தலைமையில் பாளை புதிய பஸ் ஸ்டாண்டில் வாடகை செலுத்தாமல் நிலுவை பாக்கி வைத்திருந்த கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டன. இதில் உடனடியாக 6 குத்தகைதாரர்கள் 23 லட்சம் செலுத்திய பின்னர் அக்கடைகள் திறந்துவிடப்பட்டன. மற்றும் இதர 11 கடை குத்தகைதாரர்களுக்கு கடை பாக்கி தொகையை செலுத்த உத்தரவிடப்பட்டது. இல்லையென்றால் கடை குத்தகைதாரர்களின் வைப்பு தொகை மற்றும் கூடுதல் வைப்பு தொகை மாநகராட்சி கணக்கில் வரைவு வைக்கப்படும் எனவும் மறு ஏலம் ஒப்பந்த புள்ளி கோரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. எனவே பாக்கி வைத்துள்ள கடை குத்தகைதாரர்கள் உடனடியாக கடை நிலுவை பாக்கி தொகையை செலுத்த உத்தரவிடப்பட்டது. மேலும் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, தண்ணீர் கட்டணம், வாடகை வரி, பாதாள சாக்கடை இணைப்பு தொகை மற்றும் தொழில் வரியை எந்தவித நிலுவையின்றி செலுத்தி மாநகராட்சி வளர்ச்சி பணிக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. நெல்லை புதிய பஸ் ஸ்டாண்டிற்குள் வருகை தரும் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் தங்கள் வாகனங்களை வாகன காப்பகத்தில் மட்டுமே நிறுத்த வேண்டும். பொதுமக்கள் நடமாடும் நடைமேடுகள் மற்றும் வாகன காப்பகத்திற்குள் நிறுத்தாமல் 4 புறங்களிலும் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும் வாகனங்களை பறிமுதல் செய்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மேலப்பாளையம் மண்டல உதவி வருவாய் அலுவலர் வடிவேல் முருகன், வருவாய் உதவியாளர்கள், சுகாதார மேற்பார்வையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். ரேஸ் டிவி செய்திகளுக்காக நெல்லை டேவிட்.